ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிஸ்கட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அடுப்பு பக்கமே போக தேவை கிடையாது. ஃபயர்லெஸ் குக்கிங் தான். ஒரு 15 நிமிஷத்தில் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் பிரிட்டானியா பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்லேஜி பிஸ்கட் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. மாவு ஓரளவுக்கு நமக்கு திரட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் ஒரு எண்ணெய் கவரை விரிச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் அப்படியே சிலிண்டர்கள் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபாயில் ஷீட் இருந்தால் ஃபாயில் ஷீட்டில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணிவிட்டு 2 பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டு சாக்லேட் ரப்பர் மாதிரி சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு இப்போ இதை ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து செட் பண்ணிடுங்க. ஃப்ரீசருக்குள்ளே வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்லேட் பிஸ்கட், எனி சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கலாம். நான் போர்பன் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அகெயின் அதே ப்ராசஸ் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதே கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு வந்து திரட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். இதில் நட்ஸு வந்து எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் வந்து சாப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்த அந்த பிரிட்டானியா பிஸ்கட் ரோலை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாவை வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு திரட்டிட்டு அதுக்குள்ளே வந்து இதை உள்ளே வைக்க போகிறோம். ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இதை உள்ளே வச்சுட்டு திருப்பி மேலே வந்து இந்த மேல் மாவுக்கு வந்து இந்த சாக்லேட் அதை வந்து மேலே பூசிட்டு நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கிற போகிறோம். ரோல் பண்ணிவிட்டு நல்லா சாக்லேட் கவர் ராப்பர் மாதிரி நல்லா சுற்றிட்டு 2 பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே செட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த செட் பண்ணுற டைம் மட்டும்தான். ஆனால் செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவினிங் டைம் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கண் முன்னாடியே செஞ்சு திருப்தி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா செட் ஆகிருச்சு. ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டிங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்களா, சாக்லேட் மெல்ட் ஆன மாதிரி வந்திருக்கு. இந்த க்ரீமியான சாக்லேட் கேக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.